குட் ஈவினிங்க்கா. தேங்க்யூ ஸோ மச். என்னென்னு சொல்கிறதுன்னு இல்லை, வார்த்தை இல்லை. இந்த 21 நாள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்க்கு வந்ததுக்கு பிறகு தான் மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகிக்குது. நான் மைண்ட் கோச்சிங் ப்ரோக்ராம் வரும்போது நிறைய ஃபீல் பண்ணினேன். லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் கூட, பிடிச்சவங்க லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டு என்னென்னு தெரியல. பயோ படிக்கிற புள்ளையோண்டிக்கு இல்லாத அளவு ஸ்ட்ரெஸ், படிப்புலையும் தான் இதுலையும் தான் படிக்க இஷ்டம் இல்லாமல் என் லைஃப்பை எதுக்குடா வாழுறேன் அப்படின்னு இருந்துச்சு. தினையோ தடவை நாம் செத்துடலாமோன்னு வேற தோணிச்சு. இப்படி இருக்கக்குள்ளத்தான் கடவுளால் கொடுத்த கிஃப்ட் நீங்களும் ருஷானி அக்காவும். ருஷானி அக்காவுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் போதா. என்னை இந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டாந்தது அவள் மட்டும்தான். இந்த கிராட்டிடியூட் சேலஞ்ச் எழுதுறதால நிறைய மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகுது. நாங்கள் இப்போ தான் புரியுது, இவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்திக்கிறோமே, எத்தனையோ பேருக்கு நன்றி செலுத்தணும், ஆனால் யாருக்குமே நன்றி செலுத்தி இல்லையே அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ணுறேன். இனி யார் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நாங்கள் தேங்க் பண்ணுறதால எங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அதோட அவங்கள கூட இருக்கிற எங்களோட பொண்டிங்கும் இன்னும் கூடையாகும். மற்றது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸ்பெஷலி அஃப்ரதா, அவள் எனக்கு சிஸ்டராக கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். இப்போண்டாலும் என்னென்றாலும் அவட்ட தான் கேட்பேன். நான் லக்கி, அவள் எனக்கு ஒரு அக்காவாக கிடைச்சது. மற்றது நீரோ சொல்ல தேவையில்ல, வார்த்தை இல்லை. அவளோட ஸ்பீச்சுக்கே நாங்கள் மோட்டிவேட் ஆகிடுவோம். வேறு மைண்ட் கோச்சிங்கால் நிறைய படிச்சுட்டேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழ்க்கை நாங்கள் வாழணும், எங்களுக்கான லைஃப்ன்றதை புரிய வச்சது இந்த மைண்ட் கோச்சிங் தான். மற்றது எங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலும். நான் நிறைய கவிதை எழுதுவேன், ஸ்பீச் பேசுவேன். ஸ்கூல் டைமில் எல்லாம் ஸ்பீச் தான், அசீஸாண்டாலே ஸ்பீச்சுக்கு தான் ஃபேமஸ். அப்படி இருந்த காலம். வாசிப்பேன், என்னோட ஹாபியே வாசிக்கிறது. எனக்கு வாசிப்புன்னு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். நிறைய புக்ஸ் வாசிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் இந்த கொஞ்ச நாள் எனக்கு புக்ஸ் வாசிக்கிறதெல்லாம் உடுப்பட்டுட்டு இப்போ தான் நான் எனக்கான லைஃப்பை வாழ்கிறேன். எனக்கான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். கிராட்டிடியூட் எழுதுறதால நிறைய நன்மை இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எல்லாத்தையும் விட என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ என்ன கவலையாக இருந்தாலும் நாங்கள் அதை எழுதுகிற அந்த நிமிஷம் எல்லாமே மாறிடும். நாங்கள் சந்தோஷமாக இப்போ சிரிச்சுட்டு இருக்கிறோம், எல்லாமே அந்த நிமிஷத்தோடு எங்களோட லைஃப் ஃபுல் டோட்டலி மாறிடும். நிறைய எழுதினேன். 2 நாள் இது பேலன்ஸ் இது எழுதுறதுக்கு அது என்னென்னா உடுப்பட்டுட்டு சிஸ்டரோட வெட்டிங்னதால் அங்கே போகிற வாரத்தில் அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. இன்றைக்கி எழுதணும் நைட்டுக்கு. நான் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், இந்த கிராட்டிடியூட் எழுத சொல்லி. அது எழுதுறதால ஃபீலிங் ஹாப்பி, சம்திங் ஸ்பெஷல்னு சொல்ல இயலும். வேறு இனி என்னைக்கு இது சொல்கிறதுக்கு நான் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச்க்கா.